மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த 34 வயது இளைஞர் சுராஜ். பிழைப்பு தேடி தமிழகம் வந்த இந்த தொழிலாளி மீது 4 சிறுவர்கள் நிகழ்த்திய கொடூர தாக்குதல் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தலைகுனிய வைத்துள்ளது. ரயிலில் ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுத்த சிறுவர்களை தட்டி கேட்டதுதான் சுராஜ் செய்த ஒரே தவறு. திருத்தணி ரயில் நிலையம் அருகே அவரை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்ற அந்த சிறுவர்கள் பட்டாக்கத்தியால் தலை, கை மற்றும் கால்களில் கொடூரமாக தாக்கினர். இரத்த வெள்ளத்தில் துடித்த அந்த இளைஞரை வீடியோ எடுத்து ரசித்த அந்த சிறுவர்களின் செயல் ஒரு கொடிய மனநோயின் வெளிப்பாடாகும். இந்த சம்பவத்தில் கைதான 17 வயது சிறுவர்கள் 4 பேரும் தற்போது சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை இவ்வளவு கொடூரமாக மாற்றியது எது? கஞ்சா போதை மற்றும் கெத்து காட்ட வேண்டும் என்கிற தவறான மனநிலைதான் இதற்கு முக்கிய காரணம். பள்ளி சிறுவர்களின் கைகளில் இன்று புத்தகத்திற்கு பதில் பட்டாக்கத்தியும் போதைப் பொருட்களும் புழங்குவது தமிழக காவல்துறையின் தீவிர கண்காணிப்பு அவசியம் என்பதை உணர்த்துகிறது. ரயில்களில் பட்டாக்கத்தியுடன் உலா வருவதும் ரீல்ஸ் எடுப்பதும் பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் உள்ளூர் காவல்துறை தங்களின் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும். குற்றவாளிகள் சிறுவர்கள் என்ற மென்மையான போக்கை கைவிட்டு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கும் வெளிமாநில தொழிலாளிகளை அந்நியர்களாக பார்க்கும் போக்கு ஆபத்தானது. பாதிக்கப்பட்ட சுராஜ் போன்ற உழைப்பாளிகள் இந்த மண்ணில் பாதுகாப்பற்றவர்களாக உணரக்கூடாது. அரசு மற்றும் காவல்துறை போதைப் பொருட் நடமாட்டத்தை வேரோடு அறுக்க வேண்டும். அப்போதுதான் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும். மேலும் தகவல்களுக்கு CPI கடலூர் என்ற பக்கத்தை ஃபாலோ செய்து இணைந்திருங்கள்.